அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் சயின்டிஸ்ட் திரு சோனம் வாங்சுக் அவர்களை பற்றி தான். அவங்கள பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், அப்படி என்ன பண்ணிட்டாரு அவருன்னு எல்லாரும் யோசிப்போம். நம்மளில் நிறைய பேர் ஸ்கூல், காலேஜ், டிகிரி மேலே டிகிரின்னு படித்து வச்சுருப்போம். எல்லாம் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இன்விடேஷனில் பேர் பின்னாடி போடவும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ஏதாவது ஃபார்மில் ஃபில்லப் பண்ணவும் தான், இன்க்ளூடிங் மீ. நண்பன் படத்தில் விஜய் மாதிரி யாராவது உண்மையிலே இருக்க முடியுமா என்ன? அப்படி ஒருத்தர் இருந்தால் அவர் தானே உண்மையான ஹீரோ. அப்படிப்பட்ட உண்மையான ஹீரோ தான் திரு சோனம் வாங்சுக் அவர்கள். சோனம் வாங்சுக் லடாக் பகுதியை சேர்ந்த ஒரு பொறியியல் பட்டதாரி. என்ன டிபார்ட்மெண்ட்னா மெக்கானிக்கல். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது தான் லடாக். தற்போது இது யூனியன் பிரதேசமாக இருக்குது. இமயமலையை ஒட்டிய ஒரு பகுதி இது. இந்த ஊரில் நிறைய ப்ராப்ளம். அதில் ஒன்று தான் லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவங்க ஊரில் பேசுகிறது லடாக்கிய மொழி. பட் ஸ்கூல், காலேஜில் உருது மொழி தான் பயிற்று மொழியாக இருக்குது. இதனாலேயே 10th எக்ஸாமில் 90% ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகி படிப்பை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சோனம் வாங்சுக் இதை சரி பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ லடாக் கவர்மெண்ட் கிட்ட பேசி உள்ளூர் மக்களோட ஹெல்ப்போட எக்ஸாமில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூலோட நிர்வாக பொறுப்பை எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயே ஒப்படைக்கிறாங்க. ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு அவங்கக்கிட்ட போதிய நிதி வசதி இல்லை. அதனால உள்ளூரில் இருக்க மரம், அதுக்கப்புறம் பொருள் எல்லாம் வச்சு டென்ட்டு மாதிரியெல்லாம் போட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. கரண்ட்டுக்கு பதிலாக சூரிய சக்தியை பயன்படுத்தினாங்க. இப்படி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு அடுத்த ப்ராப்ளமாக வாட்டர் ப்ராப்ளம் வருது. லடாக்கில் சிந்து நதி நீர் ஆதாரமாக இருந்தாலும் பருவநிலை மாற்றம்னால அந்த மக்களோட அடிப்படை தேவைக்கு நீர் கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. மக்களுக்கே நீர் இல்லாதப்ப எப்படி ஸ்கூலுக்கு நீர் கிடைச்சிருக்கோம்? வாய்ப்பே இல்லை. இப்போ தான் நம்ம சோனம் வாங்சுக் ஒரு பிளான் பண்ணுறாரு. குளிர்காலத்தில் அங்கே நதியில் ஓடுற நீர் மக்களோட தேவைக்கு அதிகமாகவே இருந்துச்சு. கோடை காலத்தில் தான் இந்த நீர் ப்ராப்ளம் வருது. ஸோ நீரை சேமிச்சா இந்த ப்ராப்ளம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது மலைப்பகுதியான லடாக்ல ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. இதுக்காகவே ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பனிஸ்தூபி. இதை எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். மழை காலத்தில் நதியில் ஓடி வர்ற நீரை ஒரு பிளாஸ்டிக் குழாய் வழியாக ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து ஒரு தாழ்வான இடத்துக்கு கொண்டுட்டு வரணும். அதுலேயும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, வெளியில் இருக்கிற அதிக அளவு குளிர்னால பிளாஸ்டிக் பைப்புக்குள்ளே இருக்கிற வாட்டர் ஃப்ரீஸ் ஆகி அந்த குழாயை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மண்ணில் 4 அடிக்கு கீழே குளிர் போகாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மண்ணில் 5 அடி ஆழத்தில் பிளாஸ்டிக் பைப்பை புதைச்சி மேலேருந்து நீரை கொண்டுட்டு வந்து பைப்போட கீழ் முனையில் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் அட்டாச் பண்ணி நீரை மேல் நோக்கி பீச்சிடுற மாதிரி செட் பண்ணுறாங்க. மேலே போகிற இந்த நீர் திவலைகள் அதிக குளிர்னால பனி திவலைகளாக மாறி ஒரு ஸ்னோஃபால் மாதிரி விழ ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக பண்ணுறதுனால பனித்திவலைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கூம்பு வடிவத்தில் பனிப்பாறையை உருவாக்குது. இதுக்கு பேர் தான் பனிஸ்தூபி. இதனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதை மாதிரி பனிஸ்தூபியை மழை காலத்தில் உண்டு பண்ணிடுறாங்க. இது கோடை காலத்தில் வெயில் பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருகி தண்ணீர் கிடைக்கும். ஸோ அந்த ஊர் மக்களுக்கும் ஸ்கூலுக்கும் தண்ணீர் பிரச்சனையே இல்லாமல் பண்ணிட்டாங்க நம்ம சோனம் வாங்சுக். இவர் ஸ்கூலுக்காக கண்டுபிடிச்ச இந்த டெக்னிக் பல மலை பிரதேச மக்களுக்கு இன்றைக்கி நீர் ஆதாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது போக லடாக்ல மலைவாழ் பகுதிகளுக்கான உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தையும் உருவாக்கி உள்ளூர் மக்களோட கல்வியையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ரியல் ஹீரோ சோனம் வாங்சுக். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.